இந்தியா முழுதும் இருக்கிற சகல முழங்கால்களும் கர்த்தருக்கு முன்னால முடங்கணும், அவரை ஆராதிக்கணும், துதிக்கணும், ஜெபிக்கணும். அதுக்கு தான் நம்ம ஜெபிக்கிறோம். தேசத்தின் மக்களுடைய முழங்கால்கள் முடங்கணுமானா முதல்ல நம்முடைய முழங்கால்களை காய்ப்பை பிடிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய முழங்கால் முதல்ல முடக்கப்படணும். நம்முடைய முழங்கால முடைக்காம அவங்க எல்லாம் முழங்கால் படிடுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. அப்ப முதல்ல எல்லா ஜனங்களுடைய முழங்கால்களும் கர்த்தருக்கு முன்னால முடங்கணுமானா என்னுடைய முழங்கால் முதல்ல முடங்கணும். என்னுடைய முழங்கால காய்ப்பை பிடிக்கணும். என்னுடைய முழங்கால்கள் பாதிக்கப்படணும். அந்த அளவிற்கு நான் ஜெபிக்கணும். அல்லேலூயா. அந்த அளவிற்கு நான் ஜெபிக்கணும். ஆண்டவரே கேட்கணும். தேவன் அந்த கிருபை கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். நம்முடைய முழங்காலை பலப்படுத்த அவர் ஆயத்தமாயிருக்கிறார். அதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். என் முழங்காலை நான் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என் முழங்காலை நான் ஜெபிக்கிறதற்கு ஒப்பு கொடுக்கிறேன். என் முழங்காலை நான் அர்ப்பணிக்கிறேன். இந்த நாள் முதல் நான் முழங்காலில் நின்று ஜெபிக்க என்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன் அப்படின்னு நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ளணும். உடைய முழங்கால்களை கர்த்தர். இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை என்னன்னா முழங்கால் வலி. முழங்கால் வலி நிறைய விசுவாசிகள் முழங்கால் வலி. ஒன்று, முழங்காலன்னு ஜெபிச்சதுனால சாத்தானுடைய முழங்கால் ஜெபத்தை தடுக்க முழங்காலை தாக்குகிறான். நீங்கள் அதை ஜெயிச்சிட்டா முழங்கால என்ன ஜெபிக்க கர்த்தர் பலன் தருவார். இன்னும் நிறைய பேர் ஏன் முழங்கால வலி, நீங்கள் முழங்கால் போட்டே ஜெபிக்கிறது இல்லை. ஆண்டவர் பார்த்தார், உன் முழங்காலை எனக்கு பயன்படுத்தவே மாட்டேங்கிற, அதனால அப்படியே இரு அப்படின்ற மாதிரி அனுமதிச்சிட்டார். இன்னைக்கு முழங்கால நிற்க ஒப்பு கொடுங்க, முழங்கால் வலி எல்லாம் போய்விடும். உடைய முழங்கால் புது முழங்காலாய், தேய்ந்து போன எலும்புகள் எல்லாம் புது எலும்பாய் மாறிவிடும். முழங்கால் வலி எல்லாம் நீங்கி விடும். நீங்க மணிக்கணக்கா முழங்கால் என்று ஜெபிக்கிறவர்களாய் மாறிவிடுவீர்கள். அல்லேலூயா.